ஸோ 10ஆம் வகுப்பு தமிழ் புக் பேக் ஆன்சர் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் 3வது இயலில் வந்து என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தலாம். விருந்து போடுறதும், காசிக்காண்டம், மலைப்படுகடம், கோபாலபுரத்து மக்கள், தொகா நிலைத்தொடர். ஸோ இதுக்கான புக் பேக் ஆன்சர்லாம் செக் பண்ணிடலாம். ஸோ பாடத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதியில் எல்லாமே கற்பவை மோர் ஜெனரலாக தான் இருக்குது. ஸோ அதனால் இலக்கண பகுதியில் இருக்க கற்பவை கற்றப்பிலிருந்து நம்ம ஆரம்பிச்சிக்கலாம். பக்கம் வந்து 64. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இன்று நீங்கள் படித்த செய்தித்தாளில் உள்ள தொகா நிலைத்தொடர்களை தொகுத்து எழுதுக அப்படின்றாங்க. ஸோ இதில் நான் ஒரு நியூஸ் எழுதியிருக்கேன். ஸோ நீங்கள் எதனால் எழுதிக்கலாம். ஸோ கதிரவன் வந்தான், கதிரவா என அழைத்தால் சீதா, சீதையை கண்டேன் என கூறிய கதிரவன், அம்மா நலமா என கேட்டான், அம்மா நனி நலம், நேற்றுதான் வந்து போனாள், உன்னை விசாரித்தாள் என சீதா கூறினாள். இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த சீதாவின் கழுத்தில் கத்தியை வைத்தான் கதிரவன். உன் சங்கிலியை தா என்றான். அவன் கையை தட்டிவிட்டு வெளியே ஓடிப்போனாள். திருடன் என அவள் கூச்சலிட்டதை கேட்ட ஊர் மக்கள் அனைவரும் திரண்டனர். கதிரவனை பிடித்தனர். பின் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். காவலர் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நம்பிக்கை துரோகி ஒருவனிடமிருந்து தான் காப்பாற்றப்பட்டதாக இறைவனுக்கு நன்றி கூறினார். ஸோ இது ஒரு செய்தி. ஸோ அதில் கூடிய தொகாநிலை தொடர்கள் கதிரவன் வந்தான், அம்மா நலமா, சீதா கூறினாள், அனைவரும் திரண்டனரா அப்படிங்கிறது எழுவாய் தொடர். அடுத்தது கதிரவா வா அப்படின்னா விழித்தொடர். திருடன் அடுக்கு தொடர் அச்சம் காரணமாக எழுப்பட்டது. அழைத்தாள் சீதா வினைமுட்டு தொடர். நனி நலம் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். கூறிய கதிரவன் கேட்ட ஊர் மக்கள் அப்படிங்கிறது பெயரச்ச தொடர்கள். வந்து போனால் அப்படிங்கிறது வினையச்ச தொடர். சீதையை கண்டேன் உன்னை விசாரித்தால் கத்தியை வைத்தான் கதிரவனை பிடித்தனர். சீதையை கண்டேன் உன்னை விசாரித்தால் கத்தியை வைத்தான் கதிரவனை பிடித்தனர் அப்படிங்கிறது 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். அடுத்தது கழுத்தில் கத்தி சிறையில் அடைத்தனர் அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். காவல் நிலையத்திற்கு தகவல் இறைவனுக்கு நன்றி, இதுவும் வந்து 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். ஸோ அடுத்தது கீழ்காணும் பத்தியில் உள்ள தொடர் வகைகளை எடுத்து எழுதுக. மாடியிலிருந்து இறங்கினார் முகமது, அவர் பாடகர். பாடல்களை பாடுவதும் கேட்பதும் அவருக்கு பொழுதுபோக்கு. அவரது அறையில் கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும் கொண்ட குறுந்தகவலை அடுக்கடுக்காக வைத்திருப்பார். ஸோ இதில் வந்து இறங்கினார் முகமது வந்து வினைமுற்று தொடர், அவர் பாடல் அப்படிங்கிறது எழுவாய் தொடர், பாடுவது கேட்பது கூட்டு வினையச்ச தொடர், கேட்ட பாடல்கள் பெயரச்ச தொடர், கேட்காத பாடல்கள் எதிர்மறை பெயரச்ச தொடர், அடுக்கடுக்காக அப்படிங்கிறது அடுக்கு தொடர். அடுத்து வண்ண சொற்கள் வகைகளை தொடர் வகைகள் எழுதுக. பழக அப்படிங்கிறது அடுக்கு தொடர். பழக பால் பிடிக்கும், பழகிறது அடுக்கு தொடர். வடித்த கஞ்சியில் சேலை அலசினேன், இந்த வடித்த கஞ்சி அப்படிங்கிறது பெயரச்ச தொடர். மேடையில் நன்றாக பேசினான் அப்படிங்கிறது வினையச்ச தொடர். வந்தார் அண்ணன் அப்படிங்கிறது வினைமுட்டு தொடர். வந்தார் அண்ணன் வினைமுட்டு தொடர். அரிய கவிதைகளின் தொகுப்பு இது அப்படிங்கிறது 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து அந்த சென்டென்ஸ் எழுதிட்டே சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பழக அடுக்கு தொடர், வடித்த கஞ்சியில் பெயரச்ச தொடர், நன்றாக பேசினான் வினையச்ச தொடர், வந்தார் அண்ணன் வினைமுட்டு தொடர், அரிய கவிதைகளின் தொகுப்பு 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்தது பின்வரும் ஒன்று முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சிரமடைந்த பாக்கம் எய்தி என்னும் அடில் பாக்கம் என்பது சிற்றூர். அடுத்தது அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக வேற்றுமை உருவு. காசிக்காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமை பாடும் நூல். விருந்தினரை போற்றுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டை சீரியால் படம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது பொருள். இச்செய்தி உணர்த்தும் போரின் நிலை வந்து இன்மையிலும் மருந்து. அடுத்த குருவினா வந்து விருந்தினரை மகிழ்த்து கூறும் முகமன் சொற்களை எழுது. சான்ஸ் வந்து வாருங்கள், அமருங்கள், நலமா, நீர் அருந்துங்கள். ஓகே. இரண்டாவது கொஸ்டின், தானியம் மீதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உருளிட்டு குற்றியெடுத்து விருந்தினருக்கு விருந்தெடுத்த தலைவி என்பது இலக்கிய செய்தி. விருந்தோம்பலுக்கு செல்வம் மட்டுமே இன்றையமையாத ஒன்றா உங்கள் கருத்தை குறிப்பிடுக. ஸோ 2 கருத்து கூறியிருக்கோம். கருத்து 1 வெறுங்கை முளம் போடுமா என்ற பழமொழியை கூறியவர்களும் நம் முன்னோரே. ஆக விருந்தோம்பலுக்கு செல்வம் இன்றையமையாதது. கருத்து 2 வந்து மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப விருந்தினரை உபசரிக்க வேண்டும் என்ற மனநிலை இருந்தால் மட்டுமே வறுமையிலும் விதைக்காக வைத்திருந்த தானியத்தை குற்றி உணவளிக்க முடியும். இது 2. ஸோ எழுது என்றால் என்பது விரைவாக, எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினால் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். ஸோ ஆன்சர் வந்து சிரித்து பேசினால் உவகை காரணமாக அடுக்கு தொடராயிற்று. அடுத்தது இரம்படி பொம்மல் பெறுவீர், இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. 4வது கொஸ்டின். ஸோ அப்படின்னா கூத்தரே திணைச்சோற்றை பெறுவீர்கள் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அடுத்த 5ஆவது கொஸ்டின், பாரதியார் கவிஞர் நூலகம் சென்றார், அவர் ஆகிய தொடர்களில் எழுவாயுடன் தொடரும் பயனிலைகள் யாவை. ஸோ இதில் பெயர் பயனிலை அப்படிங்கிறது கவிஞர், வினை பயனிலை அப்படிங்கிறது சென்றார், வினா பயனிலை அப்படிங்கிறது யார். அடுத்து ஃபர்ஸ்ட் சிறுவனா கண்ணே கண்ணுரங்கு அப்படிங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணே கண்ணுரங்குங்கிறது விழித்தொடர். அடுத்தது காலை நியர்வு 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். மாமலை பெய்கையிலே உரிச்சொல் தொடர். மாம்புவே கண்ணுரங்கு விழித்தொடர். பாடினேன் தாலாட்டு வினைமுட்டு தொடர். ஆடி ஓய்ந்துறங்கு இத்தாலாட்டில் பாடலாம் என்ற தொடர். ஆடி ஓய்ந்துறது அடுக்கு தொடர். ஓகேவா. ஸோ இது விழித்தொடர் 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். மாமலை உரிச்சொல் தொடர், மாம்புவே விழித்தொடர், பாடினேன் தாலாட்டு வினைமுட்டு தொடர், ஆடி ஓய்ந்துறது அடுக்கு தொடர். இரண்டாவது கொஸ்டின் வந்து முல்லைநிலத்திலிருந்து மருதநிலத்தில் கிடைக்கும் உணவுப் பொருட்கள் யாவை. ஸோ முல்லைத்திணையில் வந்து நிலம் பகுதி வந்து காடு சார்ந்த பகுதியும், உணவு வந்து நெய்யில் வந்த மாமிசத்தின் பொரியல். மருதநிலத்திலும் வயல் சார்ந்த பகுதி திணை சோறு. அடுத்த 3வது கொஸ்டின் வந்து புதியதாக வருவோர் இரவில் தங்குவதற்கு வீட்டின் முன்புறம் திண்ணையும் அதில் தலை வைக்க திண்டும் அமைத்தனர். திருவிழா காலங்களில் ஊருக்கு வரும் புதியவர்களை அழைத்து அன்போடு விருந்தளித்ததை சில இடங்களில் காண முடியாது. இப்படியாக காலமாற்றம் தமிழர் விருந்தோம்பல் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து கருத்துக்கள் எழுதுக. ஸோ என்ன மாற்றங்கள் அப்படின்னா சத்திரங்கள் பெருகின. இது வந்து ஹெட்டிங். சத்திரங்கள் பெருகின. காலமாற்றத்தினால் விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. நாயக்கர் மராட்டிய காலமாற்றினால் விருந்து புறப்பது குறைந்ததால், ஓகேவா, விருந்து புறப்பது குறைந்ததால் சத்திரங்கள் பெருகின. நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் வழிபோக்கர்களுக்காக மிகுதியான சத்திரங்கள் கட்டப்பட்டன. அடுத்து திண்ணை இல்லாமை. இன்று வீட்டு திண்ணை வைத்து கட்டுவதும் இல்லை, அறிமுகமில்லாத புதியவர்கள் விருந்தினாக ஏற்பதும் இல்லை. இதற்கான காரணம் மனிதனை நசுக்கப்பட்டதே ஆகும். தன் வீடு தன் மனைவி தன் பிள்ளை என்ற சுயமே காரணமாகும். அடுத்து விருந்தளிக்கும் நிலை. பண்பாட்டு மாற்றாக சில இடங்களில் விருந்தினர்களை வரவேற்பது முதல் பந்தியை உபசரித்து செய்யும் விருந்தோம்பல் நடைபெறுவதை காண முடிகிறது. கூட்டு மனப்பான்மையோடு செய்யும் செயலை தனியொருவராக செய்யும் நிலைக்கு மனித நிலை ஒடுக்கப்பட்டதே இதற்கு காரணம். ஓகேவா. ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணி எழுதிக்கலாம் ஆன்சர். ஸோ 4வது கொஸ்டின், கூத்தன் ஆட்டுப்படுத்துதலை கூத்தாராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. ஸோ ஹெட்டிங் வந்து ஆட்டுப்படுத்துதல் பொருள், பயணம், சிற்றுரை அடைதல், நன்னனின் கூத்தர்கள், இனிய சொற்கள், உணவு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங் கீழே நம்ம பாக்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஆட்டுப்படுத்துதல் பொருள் அப்படின்னு எழுதிட்டு அது கீழே இந்த பேராகிராஃப் எழுதுங்க. ஆட்டுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவரிடத்தில் சென்று இனவெல்லாம் பெறுகின்றோம், நீயும் அவரிடத்தில் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக அப்படிங்கிறது ஆட்டுப்படை. 2வது பாயிண்ட் பயணம், சிற்றுரை அடைதல். ஸோ 2வது பாயிண்ட் கீழே வந்து பகலில் இளைப்பாறி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள், எரி நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துகளை சுற்றத்தாரோடு அணிந்து கொள்ளுங்கள், சிவந்த பூக்கள் கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள், அசையும் மூங்கில்கள் ஓசை எழுப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரிவுள்ள சிற்றுரை அடையுங்கள். இது 2வது பாயிண்ட். ஸோ 3வது பாயிண்ட் நன்னரின் கூத்தர்கள் ஹெட்டிங் போட்டு பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள்
அப்படின்னு எழுதினா போதும். ஸோ நாளை வந்து இனிய சொற்கள் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுங்க. உங்கள் வீட்டிற்குள் இது நீங்கள் வேண்டாம், ஓகேவா? இல்லைன்னா எதனால ஓகே தான். உங்கள் வீட்டிற்குள் போவது போலவே அவருடைய வீட்டிற்குள் உரிமையுடன் நுழையுங்கள். உறவினர் போலவே அவர்களோடு உங்களுடன் பழகுவர். நீண்ட வழியை கடந்து வந்த துன்பம் தீர இனிய சொற்களை கூறுவர். ஸோ அஞ்சு வந்து உணவு அப்படின்னு ஹெட்டிங் போட்டு நெய்யில் எந்த மாமிசத்தின் பொரியலும் தேனீச்சோற்றையும் உணவாக பெறுவீர்கள். அவ்வளவுதான் சார். அடுத்த நெடுவினால ஃபர்ஸ்ட் ஆற்றுப்படுத்துதல் என்பது அன்றைக்கு புலவர்களையும் கலைஞர்களையும் வள்ளல்களை நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. அது இன்றைய நிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறி இருப்பதை விளக்குக. ஸோ ஆட்டுப்படுத்தல் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கம்பேரிசன் பண்ணி பாருங்க. அன்றைய ஆட்டுப்படுத்தல், இன்றைய ஆட்டுப்படுத்துதல், இன்றைய வழிகாட்டுதல். ஸோ பகலில் இளைப்பாறி செல்லுங்கள், அதிக வெயில் அல்லது வேலைப்பளு காரணமாக ஏற்படும் அசதியை இரவில் சேர்ந்து தங்குங்கள், இரவில் எங்கும் தனித்து செல்லாதீர்கள், திருடர் பயம் அதிகமாக உள்ளதால் சேர்ந்து செல்லுங்கள். ஸோ இதில் வந்து அதிக வெயில் அல்லது வேலைப்பளு காரணமாக ஏற்படும் அசதியை போக்க சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இது வந்து வழிகாட்டுதல், ஓகேவா? இரவில் சேர்ந்து தங்குங்கள், இரவில் எங்கும் தனித்து செல்லாதீர்கள், திருடர் பயம் அதிகமாக உள்ளதால் சேர்ந்து செல்லுங்கள். அடுத்து எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துகளை சுற்றத்தோடு அறிந்து கொள்ளுங்கள். சுப நிகழ்வுகளில் மனமிடும் பூக்களை பெண்களை சூடிக் கொள்ளுங்கள். அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள். இது வந்து அன்றைய வழிகாட்டுதல். இன்னைக்கு வந்து எப்படின்னா மக்கள் நடமாட்டம் மிகுதியான சாலை வழியே செல்லுங்கள். சிற்றுரை அடைந்த நன்னனின் கூத்தர் என்று சொல்லுங்கள். அப்போ இப்போ வந்து இன்னார் அனுப்பினர் என்று சொல்லுங்கள். உரிமையுடன் ஊரார் வீட்டிற்குள் நுழையுங்கள். அன்றைய காலம் உள்ளே வரலாமா என்று அனுமதி கேட்டு அனுமதி பெற்ற பின் உள்ளே செல்லுங்கள். உறவினர் போலவே பழகி இனிய சொற்களை பேசுவார்கள். அது அந்த காலத்தில் சற்று கடினமாகவே பழகுவர், ஓகேவா? பழகுவர், கடின சொற்களையே பேசுவார். சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். திருப்தியான உணவை தருவார்கள், மக்களுடன் உண்ணுங்கள். குளிர்ச்சாலை அல்லது விரைவு உணவு ஏதேனும் உண்ண கொடுத்தால் மிக்க நன்றி என்று கூறுங்கள். இவையே அன்றைய காலத்தில் அமைந்த ஆற்றுப்படுத்துதல், இன்றைய கால வழிகாட்டுதல் ஆகும் அப்படின்னு வேலை முடிச்சது. அடுத்தது அன்னமையா என்னும் பெயருக்கும் அவன் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் என்ற கதைப்பகுதியை விவரிக்க. ஸோ முன்னுரை அப்படின்னு போட்டு கோபாலபுரத்து மக்கள் என்ற கதைக்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற இடைச்செவல் ஊரைச் சேர்ந்த கி. ராஜநாராயணன் அவர்கள் எழுதியது. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை இக்கதையில் காண்போம். அன்னமையாவுடன் வந்த வாலிபன். அன்னமையாவுடன் வந்தது சன்னியாசியோ பரதேசியோ இல்லை. கிட்டே போய் பார்த்த பிறகுதான் தெரிந்தது அவன் ஒரு வாலிபன். வாலிபனது தாடியும் அழுக்கு ஆடியும் தள்ளாட்டமும் அவனை வயோதிபனை போலவும் சாமியாரை போலவும் காட்டியது. அடுத்தது நீச்சு தண்ணீர் போட்டு அன்னமையாவை பார்த்த அவ்வாலிபன் குடிக்க தண்ணீர் கிடைக்குமா என கேட்டான். கரிசல் மண்ணின் பாதி புதைக்கப்பட்டிருந்த கரிய மண் கலையங்களின் வாய் தேங்காய் வருமன் உள்ள கற்களால் மூடப்பட்டிருந்தது. அன்னமையா கலையத்தின் மேலிருந்து கல்லை அகற்றினான். ஜீவ ஊற்று. அன்னமையா கலசத்திலிருந்து கஞ்சி நீத்துப்பாக்கத்தை சிரட்டையில் ஊற்றி கொடுத்தான். நீத்துப்பாக்கமாகி மேல் கஞ்சை வாலிபன் குடித்ததும் கலையத்தை அரசி தெளிந்த மறைந்த சோற்றின் மகுளி கஞ்சையும் வாலிபனுக்கு ஊற்றி கொடுத்தான் அன்னமையா. வாலிபனுக்குள் ஜீவ ஊற்று பொங்கிற்று. அடுத்து அன்னமையாவின் மறைவு. கஞ்சினை கொடுத்த வாலிபன் வேப்பமர நிழலை சுருக்கமாக நினைத்து தூங்கினான். இதை கண்டு அன்னமையா மனநிறைவு ஏற்பட்டது. மார்பில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போது வயிறு நிறைந்து அப்படியே தூங்கிவிடும் குழந்தை போலவே வாலிபன் பார்த்தான். அடுத்த பெயர் பொருத்தம். தூக்கம் தெளிந்து இருந்த வாலிபன் உன் பெயர் என்ன என்று அன்னமையோடு கேட்டான். அதற்கு அவன் அன்னமையா என்றான். எவ்வளவு பொருத்தம், எனக்கு இன்று நீடும் அன்னம் தான் என் வாழ்வுக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது என்று மனதுக்குள் கூறினான் வாலிபன். முடிவரை வந்து அன்னமையா என்ற பெயருக்கு ஏற்ப அன்னமிட்டு மனிதனையும் காத்த அன்னமையாவின் பெயர் அவனுக்கு பொருத்தமுடையதாக அமைகிறது. ஸோ அடுத்து உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினர் நீங்கள் செய்த விருந்தோம்பலை அளவுரை விவரித்தெழுதுக. ஸோ வரவேற்பு வார்த்தைகள் இது வந்து அன்லைன் பண்ணிங்க. வீட்டிற்கு வந்த உறவினர்களிடம் வாருங்கள், அமருங்கள், நலமா, நீர் அருந்துங்கள், குடும்பத்தின் அனைவரும் நலமா என வார்த்தைகள் கூறி முகமலர்ச்சியுடன் விருந்தினை வரவேற்றேன். அறுசுவை உணவு. வீட்டிற்கு வந்த விருந்தினருக்கு அரிசி உணவை தயார் செய்து அவரை உணவருந்த வருமாறு அளித்தேன். அடுத்து தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவளிப்பது மரபு. ஆகவே தமிழ் பண்பாடு மரியாதைக்கு தலைவாழை இலையில் விருந்தினருக்கு உணவிட்டேன். அடுத்து உணவு பரிமாற்றம். முன்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் விரிந்த பகுதியும் வருமாறு வாழை இலை விரித்தேன். அடுத்து இலையில் வைக்கப்பட்ட உணவுகள். வாழை இலையின் இடது ஓரத்தில் உப்பு, ஊறுகாய், இனிப்பு முதலான அளவில் சிறிய உணவு வகைகளை வைத்தேன். வாழை இலையின் வலது ஓரத்தில் காய்கறி, கீரை, கூட்டு முதலியன அளவில் பெரிய உணவு வகைகளும் நடுவில் சோறும் வைத்தேன். அடுத்து பரிவுடன் பரிமாற்றம். முன்பவர் மனமறிந்து அவர்கள் விரும்பி சாப்பிடும் உணவு வகைகளை மீண்டும் பரிவுடன் பரிமாறினேன். அடுத்து கழுவுதல். முன்பவர் வெளியே போய் கை கழுவாதபடி ஒரு குவளை நீரை கொண்டு வந்தேன். அதை கொண்டு அவர் அருகில் வைக்கப்பட்ட வெட்டு பாத்திரத்தில் அவர் கை கழுவுமாறு நீர் ஊற்றினேன். வெற்றிலைப்பாக்கு. உணவு உண்டிருந்தவருக்கு ஒரு தட்டில் வெற்றிலைப்பாக்கு சுண்ணாம்பு வைத்தேன். அவர் அதை மக்களுடன் உண்டார். வழி அனுப்புதல். உண்டவரிடம் திருப்தியாக உண்டீர்களா என விசாரித்து வீட்டில் உள்ள உணவுப் பொருட்கள் சிலவற்றையும் கொடுத்து வீட்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்குமாறு வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்தேன். அவ்வளவுதான் சார். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து பக்கம் 67 இது வந்து படிச்சு சோதிக்க சொல்றாங்க. ஸோ படிச்சா சக்கர பொங்கலை பத்தி. ஓகே. அடுத்தது மொழிபெயர்க்கு. Respected ladies and gentlemen, I am Ilangovan studying 10th standard. I have come here to say a few words about our Tamil culture. Sangam literature shows that Tamils were best in culture and civilization about 2000 years ago. Tamil who have defined grammar for languages have also defined grammar for life. Tamil culture is rooted in the lifestyles of Tamil throughout India, Sri Lanka, Malaysia, Singapore, England and worldwide. Though our culture is very old, it has been updated consistently. We should feel proud about our culture. Thank you one and all. அடுத்து தமிழ் கலாச்சாரம் அப்படி ஹெட்டிங் போட்டு மரியாதைக்குரியவர்களே, என் பெயர் இளங்கோவன், நான் 10ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தமிழ் கலாச்சாரத்தை பற்றி சில வார்த்தைகள் சொல்ல வந்திருக்கிறேன். 2000 வருடத்திற்கு முன் கலாச்சாரத்தின் நாகரிகத்திலும் சிறந்து விளங்கியவர்கள் தமிழர்கள் என்று சங்கரிக்க கூறியது. மொழிக்கு இலக்கணம் வகுத்த தமிழரை வாழ்க்கை இலக்கணம் வகுத்தனர். தமிழர்கள் கலாச்சாரம் இந்தியா, ஸ்ரீலங்கா, இங்கிலாந்து, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் உலகமெங்கும் உள்ள தமிழர்களின் வாழ்க்கை தரத்தில் வேறொன்று உள்ளது. நம் கலாச்சாரம் பழமையானதாக இருந்தாலும் அது சீரான முறையில் மேம்படுத்தி உள்ளது. நாம் நம் கலாச்சாரத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் நன்றி. ஸோ இது வந்து கண்ண பதங்கள் அப்படி பார்த்தா கல்ச்சர்ங்கிறது கலாச்சாரம், சங்கம் லிட்டரேச்சர் சங்க இலக்கியம், சிவிலைசேஷன் நாகரிகம், கிராமர்னா இலக்கணம், ப்ரௌட்னா பெருமிதம். ஸோ அடுத்தது நிறைவு செய்க, பழமொழி நிறைவு செய்க. ஸோ உப்பில்லா பண்டமதை குப்பையிலே போடு, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், உப்பிட்டவை உள்ளவரை நினை, விருந்து மருந்து 3 நாட்கள், அளவுக்கு மீது உதவும் நெஞ்சு. ஸோ எதிர்க்கிறது மட்டும் ஃபில் டேஸ் இருந்தது, அதை மட்டும் நீங்கள் போட்டு வர முடியும். அவ்வளோ. அடுத்தது ஒரு பத்தியை படித்து சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த பத்தி வந்து படிச்சிக்கலாம். பழைய சோறு, பழைய நெல் வயலை கண்கள் முழுவதும் சுமந்து இளநிலை நுகர்ந்து அதன் பாலை ருசித்து நீராவியில் அந்த கரகரப்பான புடுங்கல். ஸோ இது வந்து நீங்கள் படித்து பார்த்துங்க. இது வந்து கண்ணன் பிரசாந்தி சேகரம் அடிசில் 2017. ஸோ இந்த பேராக படிச்சிங்க, ஆன்சர் மட்டும் மாற்றலாம். நெல்லை அவித்து காய வைத்து எடுக்கும் புழுங்கல் அரிசியை சோறாக்கி அதனை இரவெல்லாம் ஊற வைத்து கிடைக்கும் பழைய சோற்றுடன் சின்னங்காய், பச்சை மிளகாய், வடுமாங்காய், உப்பு, நார்த்தங்காய் மற்றும் சுண்ட வைத்த குழம்பு சுண்ட வைத்த குழம்பு இவற்றை ஒன்றாக சேர்த்து சாப்பிடுவது கிராமத்து உன்னதம். ஸோ அவ்வளோதான். இதோ நிறுத்திக்கலாம். அடுத்து கதையாக்குக. மனித வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாளும் புது மனிதர்களை பார்க்கிறோம். புது செயல்களை கிட்டுகிற கருப்பொருளை திரட்டி கற்பனை நயம் கூட்டி கதையாக்குவது ஒரு கலை. ஒரு சிறுகதை இருக்கலாம், புதினமாக இருக்கலாம், அந்த எதிர்பாராதிருப்பவராக யார் மற்றவராக இருக்கும் ஒருவர் உங்களை உதவியால் மனமகிழ்ந்த நிகழ்வை கதையாக்குக. ஸோ நான் ஒரு கதை இருக்கும். ஸோ உதவி அந்திமாலை பொழுதில் நடைபயிற்சி மேற்கொண்டிருந்த போது பாலத்தின் கீழ் இருந்து சத்தம் கேட்டு பாலத்தின் அடி எட்டி பார்த்தேன். பசிமயக்கத்தில் சுருண்டு கிடந்த ஒரு பெண் குளித்தாங்க முடியாமல் சத்தம் அரைகுறை ஆடையில் இருந்தால் மனம் பாதிக்கப்பட்ட பெண்ணை நான் கண்டுபிடித்தேன். உடனே வீட்டுக்கு வந்து உணவை ஒரு பாத்திரத்தில் ஆடை மற்றும் ஒரு பையிலும் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தேன். உணவை எடுத்து சாப்பிடுவது கூட அவரிடம் பலமில்லை. பாதி சாப்பிட்டு விட்டு உட்கார முடியாமல் உணவை மீறி சரிந்து விழுந்தால் உடனே அருகில் இருந்த மருத்துவரை அழைத்து வந்து மருத்துவம் பார்த்து அவரையும் போடலாம். அவரை
அவை மருத்துவ உதவியுடன் மனநல காப்பகத்திற்கு அனுப்பி வைத்தேன். அவள் மனதில் ஏதோ ஒரு மகிழ்ச்சி தென்பட்டது. அவ்வளவுதான். இது ஒன்று. அடுத்தது உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகவும் கூடுதல் விலையாகவும் இருந்தது குறித்து உரிய சான்று உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. ஸோ இது வந்து எல்லாமே ஃபேக் தான் அட்ரஸ். ஓகேவா? அனுப்புனர் திருக்குமரன் 17 தேதி வீதி அண்ணா நகர் மதுரை 11. பிறகு உணவு பாதுகாப்பு ஆணையர் அவர்கள் உணவு பாதுகாப்பு ஆணையம் மதுரை. மதிப்பிற்குரிய ஐயா வணக்கம். பொருள் வந்து தரமற்ற உணவு வழங்கிய உணவு விடுதி மீது நடவடிக்கை எடுக்குமாறு வேண்டுதல் தொடர்பாக நான் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு என் வீட்டிற்கு அருகில் இருந்த பகவான் உணவு விடுதியில் மதிய உணவை உண்பதற்காக சென்றேன். மட்டன் பிரியாணி விலை 130 என பலகையில் எழுதி வைத்திருந்தனர். நான் பிரியாணி சாப்பிட்டுவிட்டு உணவுக்கான தொகையை காசாளரிடம் செலுத்தினால் அவர் மட்டன் பிரியாணி விலை 170 என மேலும் பல விளக்கங்களை கொடுத்து 170 வாங்கிக் கொண்டார். மேலும் உணவு உண்ட சில மணி நேரத்திலேயே வாந்தி பேதி ஏற்பட்டு மயக்கமுற்றேன். கண்பிடித்து பார்த்தபோது மருத்துவமனையில் எனக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார்கள். ஆகவே தரமற்றதாக விலை கூடுதலாக விற்ற உணவு விடுதி மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்படிக்கு தங்கள் உண்மையில் திருக்குமரன் மதுரை ஒரு டேட் போட்டுங்க. அவ்வளவுதான். அடுத்தது நயம்பாராட்டு கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிட ஊரடங்கும் ஊராக பயண மலையிட வெளியிடும் கடமைப்பட நயம்பாராட்டணும். ஸோ திறந்த கருத்து அப்படிங்கிறது வாழைக்கு அழகு குறித்து செயலுக்கு அழகு திறந்த கருத்து. கடல் சூழ்ந்த ஊர் நாகப்பட்டினம் அங்கு காத்தான் சத்திரத்தில் பொழுது இறங்கும் போதுதான் அரிசி வரும். அதனை தீட்டி உலையில் போடும்போது ஊரே அடங்கி போயிருக்கும். ஒரு அகப்பை சோறு இலையில் போடும்போது விடிவெளி முளைத்துவிடும். அடுத்து தொடை நயம் தொடையற்ற பாட்டு நடையற்ற போகும் அப்படின்னு எழுதிட்டு இந்த பேராஃப் எழுதுங்க. செயலில் எதுகை மோனை இயல்பு முரண் ஆகிய உறுப்புகளால் கொடுக்கப்படுவது தொடையாகும் அப்படின்னு எழுதிருங்க. ஓகேவா? ஸோ இந்த பேராஃப் வந்து இங்கே எழுதி விட்டுங்க. அதை மிஸ் பண்ணிட்டேன். மோனை நயம் செயலில் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதலெடுத்து ஒன்றிய மோனை நயம் எனப்படும். மோனையற்ற பாட்டு சேனையற்ற நாடு. இது முன்னாடி போட்டு மோனையற்ற பாட்டு சேனையற்ற நாடு. ஸ்டாண்டுங்கிறது கத்துக்கடல் காத்தான் உலையிட ஊரடங்கும். ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து அதோட வரிசையிலே வந்து இல்லையா? அத்தமிக்கும் அரிசி வரும். அடுத்து எதுகை நயம் வந்து வீரத்துக்கு அழகு வேங்கை பாட்டுக்கு அழகு எதுகை அடிதோறும் அல்லது சீர்தோறும் 2ஆம் இடத்து ஒன்றிய எதுகை எனப்படும். அடுத்து சீர் எதுகை கத்துக்கடல் காத்தான் சத்திரத்தில் அத்தமிக்கும் குத்தி இதெல்லாம் 2ஆம் இடத்து வந்து ஒன்றி வந்திருக்கு. ஸோ 2ஆம் இடத்து வந்து அன்லைன் பண்ணணும். ஸோ 2ஆம் இடத்து வந்து அன்லைன் பண்ணிக்கணும். அடுத்து வந்து அடி எதுகை கத்துக்கடல் உலையிட கத்துக்கடல் அத்தமிக்கும். ஸோ இதுக்கப்புறம் உலையிட இலையிட அது அணிநயம் வந்து கோவிலுக்கு மணி அழகு செயலுக்கு அணி அழகு. இப்பாடல் இருபோல் படம் வந்து இரட்டர் மொழி அணியில் அலங்கரிக்கப்பட்டது. பானை இப்பாடல் நேரிசை வெண்பாவை சார்ந்தது. தலைப்பு நாகை சத்திரம் என்பது இப்பாடலுக்கு பொருத்தமான தலைப்பு. ஸோ எல்லாமே அந்த இதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஹைலைட்டான பாயிண்ட்ஸ்லாம் அந்த நடையில் தொடையற்ற போகும் வாழைக்கால குறித்து செயல் காலத்தில் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதி அதுக்கப்புறம் கீழே வருதுங்க. அதே மாதிரி என்ன பண்ணுங்க கொஞ்சம் மேப் போடலாம். அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து 68 பக்கம் விடுபட்ட எழுத்தில் நிரப்பி ஒளிந்துள்ள நூலின் பெயர் ராகு இந்த ராகு இந்த ரா வரணும். கூறுதி இந்த வரணும். வாழ் ஓகே மன்னரிடம் இருப்பது வாழ் பறவை இருப்பது இருக்கு சிவப்பு இருக்கும் குருதி. அடுத்தது தங்கைக்கு முதல் அக்கா இக்கு வரணும். அறிவின் மறுபெயர் வந்து மதி படகு நீர் செல்வது இதெல்லாம் அதிகம். இருபொருள் சொற்களையும் ஒரே தொடர் அமைத்தது. சிலையை திரைச்செலியாக வைத்திருந்தார்கள். அடுத்தது தொடு கலாப்பூக்களை தொடுத்து தலையில் வைத்துக்கொண்டு காதலில் பெரிய தோடுகளை அணிந்தாள். ஓகேவா? தொடு மடுவில் பால் கட்டியிருந்ததால் மாடு வழியால் துடித்தது. மலை மீது ஏறி மாலையில் விளையாடினேன். வளி மண்டலத்தில் ஏற்பட்ட மாற்றத்தினால் பெய்த மழையில் நனைந்து கொண்டே வாளி நிறைய நீர் பிடித்தேன். வழி இந்த வழி இங்கே மடு இங்கே மாடு இங்கே மலை இங்கே மாலை. அடுத்தது இங்கே வந்து இங்கே தொடு இங்கே தோடு. ஓகேவா? எல்லாம் பண்ணும். அடுத்தது விடு தன்னை தாக்க வந்தவனை விடு என்று தடுத்துக்கொண்டு அருகில் இருந்த வீடு ஒன்றில் நுழைந்தாள். ஓகேவா? ஸ்பெல்லிங் புரியும் நினைக்கிறேன். சொந்தத்தில் தெரியும். அடுத்து அகராதியில் கண்டது ஊன் திணை அன்னம் வெல்லம். ஸோ ஊன் 3 சுழியின் வந்துச்சுன்னா இறை உண்டி சோறு உணவு ஆன்மாவின் சுக துக்க அனுபவம் 2 சுழியின் ஊன் வந்துச்சுன்னா உடல் தசை நினம் மாமிசம் சரீரம். அன்னம் 3 சுழியில் வந்துச்சுன்னா உண்ணா மேல்வாய் மேல் நாக்கு. 2 சுழியின் அன்னம் அப்படின்னா எகினப்புல் கவரிமான் சோறு தானியம் பிரம்மவாகனம். வெள்ளம் இந்த இல்லு வந்துச்சுன்னா சாதாரண வந்துச்சுன்னா கருப்பஞ்சாற்று கட்டி நடத்தும். வெள்ளம் அதாவது இந்த இல்லு பள்ளிக்குறையில் அந்த இது வந்துச்சுன்னா நீர்பெருக்கு கடலலை நீர் ஈரம் மிகுதி உண்மை. அடுத்தது காட்சியை கண்டு கவிஞர் வறுமையில் இருந்தாலும் முன்னோடு பகிர்ந்து உண்பதை மகிழ்ச்சியை பகிர்ந்து உண்ணலாம் வாத்தோடா. ஸோ நம்ம எழுதிக்கிறதா உங்களுக்கு எப்படி வேணும் எழுதிக்கும். அடுத்தது வந்து உணவு விருந்து சார்ந்த பழமொழிகளை விழிப்புணர்வுகளை திரட்டி அகரவரிசையை காட்சிப்படுத்துது. 100 என்றால் 100 வயது 15 எழுதிருக்கும். ஓகேவா? இது வந்து 15வது இருக்கு. வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய் களைவானேன் அளவுக்கு மிஞ்சினால் அமுதம் நெஞ்சு உப்பிட்டவரை உள்ளளவும் நினை உப்பில்லா பண்டம் குப்பையிலே உருப்பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் கடைத்தேங்காய் வெளிப்பிள்ளையாருக்கு உடைக்காது 100 என்றால் 100 வயது பசி வந்திட 10 பறந்து போகும் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே பழக பால் புளிக்கும் முழு பூசனை சோற்றில் மறைக்காதே வாழ்வதற்காக உண்பதற்காக வாழாதே விருந்து மருந்து 3 நாள் விளையும் பயிர் மொழியிலே தெரியும் வினை விதைத்தவன் வினை இருப்பான் திணை விதைத்தவன் திணை இருப்பான். ஓகேவா? ஸோ அடுத்தது கலைச்சொல் ஓகே நிற்காததுக்காக. ஸோ இந்த பேராஃப் வந்து படிச்சிங்க என்ன சொல்லியிருக்காங்க. இக்கருத்தை சமூக அக்கறையுடன் உங்கள் பதில் என்னவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரைட் ரைஸ் என்னது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றனால வர கஷ்டம். ஸோ நம்ம இயற்கை என்ன இருக்குன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ விடை வந்து நாகரிகம் கருதியும் நாச்சுவை கருதியும் நம் பாரம்பரிய உணவுகளை தவிர்க்கக்கூடாது. வெப்பமயமான நம் நாட்டிற்கு புழுங்கல் அரிசி ஏற்றது. ஆகவே நம் நாட்டு சூழலுக்கு ஏற்ற பாரம்பரிய உணவுகளை தினமும் கட்டாய உணவாக உட்கொள்ளும் போது அது நம் உடலுக்கு மிகுந்த சக்தி கொடுக்கும். பாரம்பரிய உணவுகளை தவிர்க்கும் போது உணவை மருந்து நிலை மாறி மருந்திய உணவு என்ற நிலைக்கு தள்ளப்படுவோம் என்று மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். ஓகேவா? ஸோ இயல் 3 பகுதி இதோட முடிஞ்சது. ஸோ ஒரு வழியாக எல்லாமே பேசியாச்சு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது கண்டிப்பாக இது விட்டு வாய்ப்பு இல்லை. ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். பாடப்பகுதிக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு இது லெசன் பின்னாடி கூடிய கற்பை கடன் ரொம்ப ஜென்ரலாக இருக்குது. ஸோ அது எப்படின்னு தெரியல. அதனால் அந்த பேசல மற்றபடி எல்லாமே பேசியாச்சு. ஸோ இது கொஞ்சம் ஒரு நாள் சேர்த்து எடுத்துச்சு எல்லாமே எடுத்துக்கு டைம் ஆகிப்போச்சு. அதனால் லேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ.